சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே. என்ன அம்மாவை அப்படி பாக்குற? தண்டத்துக்கு தானே இருக்க. உண்மையை சொன்னா முறைச்சு பாப்பியா? ஒழுங்கா இருந்துக்க. இப்படிலாம் பார்வையெல்லாம் பார்க்காத. போ ஆத்தாளும் மகளும் சேர்ந்து தண்டம் நான் சொல்றீங்க. இந்த தண்டம் என்ன செய்யும்னு பாருங்க. அப்பாடா இருக்க. நாம இதை சுந்தரி கிட்ட கொடுக்கவே இல்லையே. அப்படி எப்படி நமக்கு பதில் சொல்ற மாதிரியே இவ்வளவு தெளிவா சொன்னாங்க. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத இப்படி கவிதைன்ற பேர்ல சொல்லிட்டு பதில் சொல்ற மாதிரி சொன்னேன்னு சும்மா சொல்லிருப்பாங்களோ? நம்மள மாதிரி சுந்தரி மனசுக்குள்ளேயும் காதல் இருக்கு. நாம அதை சொல்ல தயங்குறோம். ஆனா அவங்க எவ்வளவு சாமர்த்தியமா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அதை செக் பண்றேன்னு ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லி எழுத வச்சிருப்பாங்க. எப்படியோ அவங்க மனசுல இருக்கிறத நம்மள மாதிரி தயங்காம ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. வெற்றி, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா ஒண்ணு இல்ல. அது என்ன வெற்றி? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லாம தான் உன் முகம் இவ்வளவு பிரைட்டா இருக்கு. என்னது சொல்லுப்பா. அம்மா அது சுந்தரி நானு. என்னப்பா சுந்தரி உனக்கு ஏதாவது எழுதி கொடுத்திருக்காளா? இல்லம்மா அவங்க. சரி, நீ எதையும் மறைக்கிற. ஆனா அது சுந்தரி விஷயம்தான் எனக்கு புரியுது. எதையும் மறைக்காம சொல்லுப்பா. அப்பதானே அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க முடியும். சரிம்மா நான் சொல்றேன். நீங்க போங்க, நான் அப்புறமா சொல்றேன். சரிப்பா. அச்சோ, அம்மா வேற பேப்பரை பார்த்துட்டாங்க. இப்ப சமாளிச்சு அனுப்பிட்டோம். அப்புறமா கண்டிப்பா கேட்பாங்க. என்ன சொல்றது? அதுக்கு முன்னாடி சுந்தரி எதுக்கு அப்படி எழுத சொன்னாங்க, என்ன நடந்திருக்கும், முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்களும் நம்மள லவ் பண்றாங்க, அது மட்டும் உறுதியா தெரியுது. இப்போதைக்கு அது போதும். யார் எழுதிருப்பா? அதுவும் லவ் லெட்டர். இந்த கையெழுத்து வேற நான் பார்த்த மாதிரியே இல்லையே. யாரா இருக்கும்? நிச்சயமா வெற்றி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இது வேற யாரா இருக்கும்? ஒருவேளை கார்த்திக் ஏதாவது பண்றானா? அப்படியே கார்த்திக் பண்ணாலும் எதுக்கு லவ் லெட்டர் எழுதணும்? இது அவன் பண்ண வாய்ப்பில்ல. இது அவன் கையெழுத்து தானே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதுக்கும் அண்ணனுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாம். வா தங்கச்சிமா. அண்ணே. என்ன தங்கச்சிமா இன்னும் தூங்காம என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன்.
அது என்ன பேப்பர்? இத பாருன்னு. என்ன இது? லவ் லெட்டர் மாதிரி கவிதையே எழுதியிருக்கு. இது யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கலன்னு. இது புகார் பெட்டியில கிடந்தது. புகார் பெட்டிலையா? என் கைக்கு சேரணும்னு யாரோ அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. எனக்கு கார்த்திக் மேலதான் டவுட்டா இருக்கு. அண்ணே, உனக்கு கார்த்திக் கையெழுத்து ஞாபகம் இருக்கா? இப்படிதான் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. கார்த்திகா? ம். ஆமா, இது கார்த்திக் கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. சந்தேகத்துல சொல்லாதன்னு, கரெக்டா சொல்லு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்னாச்சுண்ணே? நான் அவன்கிட்ட வேலை பார்க்கும்போது சம்பள கவரில் வாழ்த்து எழுதி கொடுத்தான். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளங்கிறதுனால நான் அதை பத்திரமா வச்சிருந்தேன். அது இருக்கான்னு பார்க்கலாம். அதில் அவன் கையெழுத்து தெளிவாக இருக்கும். நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன். ம், சரிண்ணே. இங்கே தான் நான் வச்சேன். அவசரத்துக்கு எதுவும் கிடைக்காது. ச்சே. கிருஷ்ணா, இது உன்னோட முதல் சம்பளம். என்ன மாதிரி நீயும் ஓனரா வந்து பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இதான் என்னண்ணே, கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? ஒரு நிமிஷம் இரு, பார்க்கலாம். ரெண்டு கையெழுத்தும் ஒண்ணுதான். அப்ப அவன் தானே எழுதிருக்கணும். இது இப்படியே விடக்கூடாது. இப்பவே போய் அவனை என்ன பண்றேன்னு பாரு. அவன தங்கச்சிமா, நீ எது செஞ்சாலும் தனியா செய்யாத. நானும் இருக்கேன் உன் கூட. இல்லண்ணே, இது ஏன் பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.